வதங்கட்டும். நம்ம இப்போது உப்பு போட்டு கண்ணாடி பதமாக வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேணாம். அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி வதங்கட்டும் நல்லா. தக்காளி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு போட்டுட்டோம். நண்டில் மஞ்சத்தூள் போட்டதுனால போட வேணாம். இப்போது மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க வீட்டு தூளே நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வீட்டு தூளும் போட்டுக்கலாம், நம்ம நல்லாயிருக்கும். எப்படி உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ தூள் எது வேணுமோ நம்ம போட்டு மாற்றிக்கலாம். என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி வரும் நமக்கு. நான் வீட்டு தூளே போட்டு செஞ்சு பழக்கமானதுனால வீட்டு தூளே போட்டேன். இப்போ தேங்காவை பெருஞ்சீரகம் பச்சை மிளகா வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டோம். அது பாருங்கள். இதையும் தேங்காவை பச்சை வாடை போகிறதுக்கு ஒரு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். வதக்குனா நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது நண்டை போட போகிறோம். தண்ணியாக இருக்கிறனால வச்சுட்டோம். நண்டு போட போகிறோம். நண்டை போட்டாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது. இதேமாரி பரட்டிக்கிட்டே இருக்கணும். அதிலே ஒரு 1/4 பாகம் வெந்துடும். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. இது ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் நண்டு கிரேவி. இது ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். நம்ம அதுலேயே நண்டை வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தொக்கா போட்டு சாப்பிட்லாம். ரசம் வச்சுருக்கேன் நான். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போது ரசம் வச்சுருக்கேன். இதுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் ஜுரம் அடித்து நான் நல்லா பிறகு கூட இனிமேல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது தேவைப்பட்டால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் இதில் போடலை மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு சொன்னால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சளிக்கு நல்லது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நண்டில் இருக்குது. நண்டு என்ன அலசி வச்சாலும் தண்ணி கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம இந்த தண்ணி போதும் தொக்குக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். மல்லி இலை போட்டு இறக்கும்போது மல்லி இலை போட்டு நிறுத்திடலாம். இப்போ மூடிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். நண்டு கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிட்லாம். கிரேவி இருக்குது பாருங்கள். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லி தூவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஃபோட்டோ போடுறோம் உங்களுக்கு. இப்போது நண்டு கிரேவி நம்ம பவுலில் எடுத்துட்டோம். வீடியோ பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்டு பவுலுக்கு மாற்றிட்டோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.